நம்ம இந்த வீடியோவில் அன்றாட வாழ்க்கையில் காசை எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த சீரீஸாக நான் தொடங்க போகிறேன். அந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறதுல நம்ம எப்படி காசை மிச்சம் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் போகலாமா? ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரிஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரீசார்ஜ். இப்போலாம் நம்ம டிவி பார்க்காம கூட இருந்துடுறோம், ஆனால் மொபைலில் பார்க்காம இருக்க முடியல. அதனால நம்ம இன்னைக்கு ரீசார்ஜில் எந்தெந்த பிளான் போட்டால் நம்ம காசை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக். நான் தான் இருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் நான் சிம்பிள் இருந்தே வரேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நம்ம இந்தியாவில் எந்த சிம்லலாம் நல்ல நல்ல பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் ஒரு ஆர்டராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பிஎஸ்என்எல். நான் ஒன்று டவர் தான் சரியாக கிடைக்கிறதில்ல. செகண்டில் இருக்கிறது ஜியோ. இது பிளானும் பரவாயில்ல, டவரும் பரவாயில்ல. தேர்டில் இருக்கிறது ஏர்டெல். ஃபோர்த்து இருக்கிற ஆப்ஷனை விட கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். ஃபோர்த்து வந்து விஐ தான் இருக்குது. இது டவரும் சரியில்லை, பிளானும் சரியில்லை. ஸோ ஏர்டெல் பெட்டர். ஓகேங்களா? என்னை தாண்டா ஈஸியாக அடிச்சு போடுறீங்க. ஃபோர்த்து விஐ தான் சொல்லிட்டு ஆல்ரெடி முன்னாடி. நான் எங்கள் ஊர் நிலவரப்படி சொல்கிறேங்க. உங்கள் ஊரில் பிஎஸ்என்எல் பெட்டர்னா பிஎஸ்என்எல்லே கூட யூஸ் பண்ணுங்க. ஆனால் பிஎஸ்என்எல் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இன்னும் 4G வரவே இல்லை. நானும் 3-4 வருஷமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் பிஎஸ்என்எல்ல 4G வரல. நானும் பார்த்து சிம்மே மாற்றிட்டேன். நானும் பிஎஸ்என்எல் வச்சுட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி 3Gலே நல்லா ஸ்பீடாக இருந்துச்சு எங்கள் ஊர்லேயே. பட் இப்போதைக்கு இங்கே அடி வாங்கிட்டு இருக்குதுன்றது தான் உண்மை. நான் என் வன்மத்தை பேசிகிட்டு இருக்கேன். நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஓகே, நான் இப்போ சொன்ன ஆர்டர் படி பார்த்து பிஎஸ்என்எல்லேருந்து ஆரம்பிக்கலாம். பிஎஸ்என்எல் பிளானில் எது பெஸ்ட்டு அப்படின்றத பார்ப்போம். நான் 3 பிளான் தான் சொல்லுவேன். இந்த 3 பிளானில் 1 மந்த்தும் 3 மந்த்து அப்புறம் 1 வருஷம். இந்த 3 பிளானில் எது பெஸ்ட்டு அப்படின்றது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். இப்படி தான் ரீசார்ஜ் பண்ணணுமா அப்படின்றது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 139 ரூபா ரீசார்ஜ், அன்லிமிடெட் கால்ஸ், அப்புறம் 1.5 GB டேட்டா, 28 டேஸ்க்கு வேலிடிட்டி. ஓகேங்களா? இது வந்து ஒரு நாளைக்கு 4 ரூபா 30 பைசா வருது. செகண்ட் ஒன் வந்து 397 ருபீஸ்க்கு 150 டேஸ் வேலிடிட்டி, அன்லிமிடெட் கால்ஸ், அப்புறம் ஒரு நாளைக்கு டேட்டா வந்து 2 GB டேட்டா வருது. இது வந்து ஒரு நாளைக்கோட காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 2 ரூபா 65 பைசா வருது. அடுத்து நம்ம 1 இயர் பிளான் பார்ப்போம். 1570 ரூபா ரீசார்ஜ் வேலிடிட்டி, 1 இயருக்கான வேலிடிட்டி. நாளைக்கு டேட்டா வந்து 2 GB டேட்டா வருது. இது ஒரு நாளோட காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 4 ரூபா 30 பைசா வருது. இது நீங்கள் இப்போ 3 பிளான் பார்த்துருப்பீங்களா? இதில் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு தோணுதுன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்து அப்படி தான் ரீசார்ஜ் பண்ணணும். நம்ம 397 ரீசார்ஜ் வந்து கிட்டத்தட்ட 150 நாளைக்கு வருது. இதவே நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தா கம்மியாக தான் வரும். இருங்க ஒரு நிமிஷம் நானே பார்த்துடுறேன். நம்ம 3 டைம் ரீசார்ஜ் பண்ணால் கூட கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 397 ரீசார்ஜே நம்ம 3 டைம் ரீசார்ஜ் பண்ணாலும் நம்மளுக்கு 1191 தான் வருது. ஆனால் 1 இயர் பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1570 ரூபா வருது. இப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 400 கிட்ட லாபம் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஒரு நாளைக்கு எவ்வளோன்றதை கேல்குலேட் பண்ணி பார்த்து தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். இதில் டேஸ் எக்ஸ்ட்ராவே வருது. இப்படி தான் பார்த்து ரீசார்ஜ் பண்ணணும். நம்ம ஒரு 1 மந்த்துக்கு போதும், டெம்பரவரியாக கம்மியாக இருக்குது, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிடுறோம். பட் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாதம் 3 மாதம் 4 மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு இப்படி வர்றது தான் நம்மளுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கும். இங்கே தான் நெட்ஒர்க்காரங்க ஒரு சூழ்ச்சி இது பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம டெம்பரவரி ஒரு மாதம் இது 200 ரூபா 250 ரூபா இருந்துச்சுன்னா இதே நம்ம பண்ணிடுறோம். பட் நம்ம இது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது இல்லை வருஷத்துக்கு பண்ணுறது, அது நம்மளுக்கு பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம 1 மந்த்துக்கே போயிடலாம் அப்படின்ற பிளானுக்கு அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் இது. ஓகேங்களா? இது ஒரு சூழ்ச்சி மாதிரி வச்சுங்களா. நீங்கள் கேல்குலேட் பண்ண நீங்கள் அந்தளவுக்கு தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்படி போட்டுருங்க. அதுதான் பெட்டர். நம்ம இப்படி தான் ரீசார்ஜ் பண்ணணும். அடுத்து நம்ம ஜியோவில் பார்ப்போம் எப்படின்றத. இதில் 1 மந்த் பிளான், 3 மந்த் பிளான், 1 இயர் பிளான் 3 பார்த்துருவோம். எல்லாத்துலேயுமே இப்படி தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து 299. இந்த பிளான் வந்து 2 GB பர் டே, 28 டேஸ் வேலிடிட்டி. இதுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா 68 பைசா வருது. செகண்ட் பிளான் 749 ரூபா. இந்த பிளான் 2 GB ஒரு நாளைக்கு, 90 நாள் வேலிடிட்டி. இதுக்கு ஒரு நாளைக்கு 8.33 பைசா வருது. தேர்ட் 1 இயர் பிளான் 3000, அதாவது 299 வருது. இந்த பிளான் ஒரு நாளைக்கு 2.5 GB பர் டேக்கு வருது. 365 டேஸ், அதாவது 1 இயருக்கு வருது. இது ஒரு நாளைக்கு காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 8.22 பைசே வருது. இதில் பெஸ்ட் எதுனா 2999 தான். ஏன்னா 2.5 GB டேக்கு கிடைக்குது, ப்ளஸ் 10 பைசே கம்மியாகவும் இருக்குது. இதுதான் பெஸ்ட் பிளான் ஜியோவில். அடுத்து நம்ம ஆர்டர் படி ஏர்டெல் பார்ப்போம். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? நம்ம இதுலேயும் 2 GB பிளான் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதே தான் 1 மந்த், 3 மந்த், 1 இயர் இதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 1 மந்த். இதில் வந்து ₹319க்கு 1 மந்த் பிளானு, டேஸ் கூட போட 1 மந்த்னு போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு டேக்கு 10 rupees 0.63 பைசே வருது. செகண்ட் பிளான் இது 879 ரூபா ஒரு பிளானு, 869 ஒரு பிளான் இருக்குது.
839 ஒரு பிளான் இருக்கு. ரெண்டு பிளானும் 84 டேஸ் தான். ஆனால் 869 போட்டிங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் விஐபி வந்து உங்களுக்கு ஒரு 3 months கிடைக்கும். 30 rupees டிஃப்ரெண்ட் தான். ஓகேங்களா? 869க்கு ஒரு டேக்கு 10.35 பைசே வருது. 839 போட்டிங்கன்னா 10 rupees டேக்கு வருது. ஓகேங்களா? தேர்ட் வந்து அதே தான் 299 ஒரு வருஷத்துக்கு. இது ஒரு டேக்கு 8.22 பைசே வருது. இதுலயும் பெரிய பிளான் தான் வின்னர், அதாவது ஒரு வருஷம் பிளான் தான் வின்னர். நெக்ஸ்ட் விஐ போலாம். அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? ஜியோ காரன் தான் அச்சச்சு இப்படி ஆகிட்டான். ஏன் இந்த 2GB 1.5 GB 1.5 GB 1 GB போகாம ஏன் 2 GB போறேன்னா இதுதான் காஸ்ட் வைஸ்ல பெஸ்டா இருக்குன்றதுனால தான் நான் இது இப்படி போறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் இது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 319 rupees பிளானுக்கு 2 GB ஒரு நாளைக்கு. இது வந்து ஒரு நாளைக்கு 10.63 பைசே வருது. செகண்ட், இதுல 3 month பேக் ஒன்று இருக்கு. ஆனா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால இது ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அதை நான் வேணாலும் ஒதுக்கிடுறேன். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரைட்டா இயர் பிளானுக்கு போயிடலாம். இதுல 299 சாரி, இந்த டைம் கரெக்டா சொல்லணும்னு ட்ரை பண்றேன், வர மாட்டேங்குது. 2999 அன்லிமிட்டட் கால்ஸ் ஒரு நாளைக்கு லிமிட் இல்லாம 850 GB வருது கொடுத்துருவாங்க. நீ எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நாளைக்கு 8.22. ஓகேங்களா? இது வந்து ஒரு நாளைக்கு கொடுக்கறதோட நம்ம பெட்டர் தான். ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதுபடி பார்த்தா 850 GBன்னு ஒரே கொடுத்துட்றாங்க. இது ஓரளவுக்கு பெட்டர்னு தான் சொல்லுவேன். இந்த பிளான் எவ்வளோ பெட்டர். பட் நான் ஒன்று இது விஐனாலே கொஞ்சம் சிக்னல் இப்போ ரொம்ப மோசமா கிடைக்குது, முன்னாடி மாதிரி இல்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ரீசார்ஜ் எப்படி பண்றது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஏப்ரல் 19க்குள்ள நான் சொன்ன பெஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ரீசார்ஜ் எல்லாம் மறுபடியும் பிளான் சேஞ்ச் ஆக போது 15 to 16% அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ எலெக்ஷனுக்குள்ள போயிடுங்க. பாய்.